பிரச்சனை அதிமுகவில் தான். முதல் புள்ளி அங்கே தான் தொடங்குது. தேர்தலுக்கு முன்பாக இருந்தே இதை நான் உட்பட என்னை போன்றவர்கள் அந்த கட்சியிலேயே சில தலைவர்கள் நேற்று விஜயபாஸ்கர் மேடையில் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பாகவே சில யோசனைகளை சிலர் சொல்கிற போது எந்த கருத்தையும் ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 7 தொகுதிகளில் டெபாசிட் போகிற அளவுக்கு தோல்வி அடைஞ்சு பலவீனமாக இருக்குது. அதை சரிப்படுத்தணும்னு சொல்லி 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் அவரை வீட்டில் பார்த்தபோது அன்னைக்கு அந்த சீரமைப்பு வேலைகளை தொடங்கியிருந்தால் கூட இன்றைக்கி அதிமுக இந்த கதிக்கு ஆளாயிருக்காது. அதை ஏற்க மறுத்து அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு பொய் சொல்லி எங்கள் தெய்வம்னு இவர் யாரை சொல்கிறாரோ அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலைகளுக்கு கீழே நின்று அந்த பொய்யை சொல்கிறார். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு இப்படி ஒரு சவால் விட்ட மாதிரி சொன்னார். அது உண்மை இல்லைன்னு செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன்பாகவே அம்பலப்படுத்தினார். சில காரணங்களால், நெருக்கடிகளால், நிர்பந்தங்களால் பக்கத்துலேயே அந்த வேலுமணி கூட அதை அன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு சொல்கிறார். அப்போது யாருடைய கருத்தையும் ஏற்க மறுத்து சரி தன்னம்பிக்கையோடு அவர் தனியாக செயல்படுறாரு, தனியாக சுய முடிவெடுத்து செயல்படுறாருன்னு பார்த்தா ஒற்றை தலைமையானால் நான் அந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் அந்த பொதுக்குழு பேச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி இப்படி சொல்லியிருப்பார். 2 தலைமையாக இருக்கிறனால நான் ஒரு முடிவு எடுத்தால் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஒற்றை தலைமை தான் சரி, அப்போ தான் இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆன பிறகும் கூட அவராகவே சுயமாக முடிவெடுத்த பிறகும் கூட அந்த இயக்கத்துக்கு இதுவரைக்கும் முழுமையான ஒரு வெற்றி கூட கிடைக்கல. முழுமைன்னா 50% தாண்டிய வெற்றி கிடைக்கவே இல்லை.